ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபிலிம். திஸ் அர்ஜுன். இன்னைக்கு நம்ம எந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிகேனி அப்படிங்கிறது ஒரு மலையாள ஷார்ட் ஃபிலிம். படம் டைட்டில் வந்து மலையாளத்தில் இருக்குது. ஸோ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது ரேட் ட்ராப், அதாவது இங்கிலீஷில் ரேட் ட்ராப், அதாவது எலி பொறி. அந்த மாதிரி தான் ஒரு எலி பொறிக்குள்ளே ஒரு எலி மாட்டிக்கிச்சுன்னா எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத ஒரு பொறியை வச்சு மாட்ட வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இது. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமை அட் ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னால் அதை பற்றின ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அதாவது 7-8 அவார்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதாவது அஃபிஷியலாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்டுக்கு அஃபிஷியலாக செலக்ட் ஆகுது அப்படிங்கிறப்பவுமே அந்த படத்துடைய குவாலிட்டியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து மொத்தமே ஒரு 4-5 கேரக்டர் தான் கரெக்டாக இருக்குது. அதை வச்சு கரெக்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. இடையில ஒரு பாலிடிக்ஸு லூசிஃபேர் மாதிரி, அதாவது ஆக்சுவலாக என்ன நடக்கும் பாலிடிக்ஸில் அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு சீக்வன்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நைட்டு ஒரு ட்ரிப்பு முடிச்சுட்டு எங்கேயோ வெளியே அவுட்டிங் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஸோ அந்த மர்டரில் வந்து அவன் ஃப்ரெண்டு ஒன்றுக்கு போகும்போது அந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் இன்வால்வ் ஆகிடுறான். ஸோ அந்த கொலைகாரனுக்கு சொந்தக்காரன் வந்து ஒரு பொலிட்டீஷியன். அவன் வந்து நேராக அந்த இடத்துக்கு இவங்களை தேடி வந்துடுறான். வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். ஸோ இதுதான் இந்த படம். ஸோ இந்த ஒரு 4-5 கேரக்டரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுறது அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. அதை அழகாக மூவ் பண்ணியிருப்பாங்க. விஷுவலாக நம்ம பார்க்கும் பொழுது ரூம் லைட்டிங்கு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சில ஹிடன் டீடைல்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக அதில் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு எதுக்கு இந்த படம் நீங்கள் பார்க்கணும், இப்போ மலையாள படம் நான் ஏன் தமிழில் இருக்கக்கூடிய நான் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபிலிம் மேக்கிங்கோட மெச்சூரிட்டி லெவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி மற்ற லாங்குவேஜ் ஃபியூச்சர் ஃபிலிம் பார்க்குறோமோ அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும் பொழுது ஸோ அந்த ஸ்டோரி வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேறு வகையான ஒரு தாட்டை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு குட் ஒன். இந்த படத்துக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த கொலைக்கான காரணம், யார் கொலை பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் பார்க்கக்கூடிய பர்சனுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு ஆந்தை இருக்கும். அதாவது ஆந்தை கிட்டன் சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. அந்த ஆந்தையை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் அண்ட் அர்ஜுன் ஸ்டுடியோ 2 இன்ஸ்டாகிராம் பேஜை டேக் பண்ணி போஸ்ட் பண்ணணும். இந்த போஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு கரெக்டாக ஜூலை 13க்கு நாங்கள் வந்து ரேண்டமாக சம் பீப்புள்ஸை செலக்ட் பண்ணி நாங்கள் ஒரு கிஃப்ட்ஸ் உங்களுக்கு அஃபிஷியலாக சம் மெர்ச்சன்டைஸ் இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்ஸ் நாங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். அண்ட் ஷார்ட் ஃபிலிம்லி எல்லா ஷார்ட் ஃபிலிமுக்கும் ரிவ்யூ, அதாவது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு என்ன விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபிலிம்லியோட ஆசை. ஸோ நீங்கள் இன்னும் ஷார்ட் ஃபிலிம்லி பார்க்கல, ஷார்ட் ஃபிலிம் என்னென்னு தெரியாதுன்னா உடனே போய் பாருங்கள். Thank you.